இப்போ இது ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக வந்து ரைட்டா? இப்போ உங்கள் கையில் அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம்? ஆமாம் சார், ஆமாம் சார், சார் பணத்தை சரி. இப்போ இந்த பணத்தில் வந்து எப்போவுமே இந்த பின்னாடி சைடு வந்து நம்பர் இருக்காது. சரி. முன்னாடி வந்து இப்போ நான் பார்க்கல நம்பர். சரி. இந்த இடத்துல நம்பர் இருக்கா? ஆமாம் சார். அதில் கடைசி 2 நம்பரை மட்டும் ஞாபகத்தில் பார்த்துருக்கேன் சார். வச்சுக்கேன். சரி, ஓகே. நான் பார்க்கல. ஆமாம். அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க சார். இது வந்து மைண்ட் ரீடிங் பண்ணுறது எப்படி? ஓகே ஓகே சரிங்களா? இப்போ உங்களுக்கு தம்பி இருக்கிறாங்களா, தங்கச்சி இருக்காங்களா? அக்கா, அப்புறம் அண்ணன். அதான் அக்காவோட பேர் பாண்டீஸ்வரி. பாண்டீஸ்வரி. இதில் வந்து பாண்டீஸ்வரி அப்படின்னு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். சரி, ஓகே. பாண்டீஸ்வரி. இப்போ வந்து அது வந்து ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். அதுதான் வந்து பாண்டீஸ்வரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? உங்களோட வில்லேஜ் இது வந்து உங்கள் வில்லேஜ் பேர் என்ன? கரிசல்பட்டி சார். ஓகே, இந்தாங்க. சரி. அது வந்து அக்கா பேர். இது வந்து கரிசல்பட்டி. ஆமாம் சார். அதில் எழுதி கொடுத்துருக்கிறேன். எஸ் சார். இப்போ வந்து அந்த மென்டலிசம் கோர்ஸ் படி இவரை ட்ரைனிங் கொடுத்த அதை வந்து ட்ரை பண்ணது. இப்போ என்னன்னாக்க, இப்போ இது வந்து 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து நம்பர் எத்தனை நம்பர் இருக்கு? அது லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் எவ்வளோ? 73 பண்ண சொல்லியிருந்தீங்க. 73. ஆமாம் சார். ஓகே. ஆனால் நான் பார்க்கல. அது அதுக்கு முன்னாடி தான் எழுதி கொடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவங்க அக்கா பேர் வந்து பாண்டீஸ்வரி. கரெக்டு தானே? நான் அதுக்கு முன்னாடி தான் எழுதி கொடுத்தேன். ஆமாம் சார். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் தான் சொன்னேன். சரியா? இது ஒரு ட்ரைனிங் பர்பஸ், பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாது. சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்களோட வில்லேஜ் வந்து கரிசல்பட்டி. ஆமாம். கரெக்ட் தானே? ஆமாம். கரிசல்பட்டி இவங்க வில்லேஜ் பேர். இப்போ இப்போ பண்ணதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சு, என்ன புரியுது, அதை சொல்லுங்க. இப்போ நான் முன்னுக்கூட்டியே அவர் நான் சொன்னதுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருந்தாப்புல. கரெக்டாக நேம் வந்து சொல்லபடி வரிசையா கரெக்டா சொன்னாப்புல. நம்பருமே நான் நம்பரும் நோட் பண்ணல. ரூபாயில் லாஸ்ட் 2 நம்பர் நான் மனப்பாடம் பண்ணேன். அதை கரெக்டா எனக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிட்டாப்புல. ஊர் பேரும் அக்கா பேரும் கரெக்டா எனக்கு முன்னாடி செஞ்சு எழுதி வச்சிருந்தாப்புல. ஓகே, ஆமா, நன்றி. நல்லா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே.